அப்பா இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கடந்த 11 மாத காலம் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீர், வழி நடத்தினீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் மகிமையாக இந்த இடத்துல வந்து அப்பா உம்மை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீ பிறந்த நாளிலே இந்த பூமியிலே சந்தோஷம் சமாதானம் உண்டாகும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. நீ நட்சத்திரத்தை காட்டி அல்லேலூயா அன்றைக்கு வெளிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற நட்சத்திரங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவே உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜா. இந்த நாளிலும் மரியாள் அம்மாவை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கக்கூடிய இந்த மாதம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை, ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த நாசரேயத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பாங்க, திருமணத்துக்காக காத்திருந்திருப்பாங்க, திருமண வயது கடந்தும் பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஆனாலும் தேவன் தூதனை அனுப்பி மரியாளிடம் சென்று மரியாளை பார்த்து நீ ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்ல வைக்கிறார். அந்த மரியாள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு மணமகள். ஆனாலும் அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மரியாள் கர்ப்பத்தில் பிறக்கப் போகிறார் என்றால் அது ஒரு சகிக்க முடியாத ஒரு கன்னிகை வயிற்றிலே பிறக்கப் போகிறார் என்ற வார்த்தை கேட்க அருமையாக இருக்கிறது இந்த நாளிலே. ஆனாலும் அந்த நாட்களிலே மரியாள் பல நிந்தைகளை அனுமதித்திருக்கலாம். யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட பிறகு திருமணத்துக்கு முன்பாகவே ஒரு பெண் கற்பந்தரித்தாள் என்றால் அந்த நாட்களின் சட்டப்படி கையும் களவுமாக பிடிபட்டவள் என்ன செய்யணுமா, கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இருந்தது. அதற்கு அப்புறமாக அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தபோது எருசலேம் நகரமே என்ன செய்துட்டான், கலங்கிட்டு. ஒரு பயம், ஒரு திகில். அந்த ஏரோது ராஜாவுக்கோ திண்டாட்டம். நமக்கு இயேசு பிறந்தது கொண்டாட்டம், ஏரோது ராஜாவுக்கோ திண்டாட்டம். கலங்கிட்டார். ஏரோது ராஜா ரொம்ப கலங்கிட்டார். தன்னுடைய சாஸ்திரிகளிடம் கேட்கிறார், இயேசு எங்கே பிறப்பார்? அரண்மனையிலே ராஜா வீட்டிலே தானே பிறக்க வேண்டும், எப்படி மாட்டுக்கோட்டிலில் பிறந்தார் என்று. ஆனால் மேய்ப்பர்களுக்கு நட்சத்திரத்தை கர்த்தர் தெரியப்படுத்தினார். அந்த நட்சத்திரம் மேய்ப்பர்களுக்கு முன்பாக மேலே சென்றது. இயேசு பிறந்த மாட்டு தொழுவத்தில் வந்து அது நின்றது. அதுவே அடையாளம். அந்த மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கும் முன்பாக, பரிசுத்த ஆவியினால் பிறந்த குழந்தை பெற்றெடுக்கும் முன்பாக மிகவும் பயந்திருக்கலாம். இது என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். ஆனாலும் தன் மனதிலே தைரியமாய்
இருந்தார்கள். ஏன்? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து நம் வயிற்றில் பிறக்கப் போகிறார் என்று சொல்லி தன்னையே தானே தேற்றியிருக்கலாம். இன்னொரு பக்கம் யோசேப்பு என்ன நினைப்பார்? அவர் கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவது என்று கூட அங்கலாய்த்திருக்கலாம். வசனத்தின்படி தேவனுடைய திட்டம் மரியாளின் மேல் இருந்தது. எத்தனை பெண்கள் இருந்தாலும் தேவதூதன் மரியாளை தேடி வரும்படியாக தேவன் திட்டம் வைத்திருந்தார். பரிசுத்த பூமியாக நாசரேத்திலே மரியாள் என்ற அம்மாவுக்கு கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? இத்தனை பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் இந்த மரியாளால் தான் என்ன செய்ய முடியும்? சகிக்க முடியும். நமக்காக எதையும் சகிப்பாள் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு திட்டம் தேவனுக்கு மரியாள் மீது இருந்ததினால் மரியாளை தேவதூதன் தேடி வந்தார். அப்புறம் மரியாள் என்ன நினைக்காங்க? என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவாரோ? யோசேப்பு என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவாரோ? நான் மரணத்தை சந்தித்து விடுவேனோ? என்ன செய்வது என்று திகைக்கும்போது அந்த அம்மாவுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இந்த நாசரேத்திலே இத்தனை பேர் இருக்கும்போது நம்மை மாத்திரம் தெரிந்து கொண்டாரே, அதனுடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்தவுடன் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி அந்த அம்மா தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டார்கள். அடுத்தபடியாக ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் யார்? சமாதான பிரபு, பிரிவினையே அல்ல. அவர் சமாதானத்தை விரும்புகிற தேவன். இறைமையால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை லூக்காவிலே நிறைவேறுகிறது. இந்த உலகத்தில் உள்ள இருளை நீக்கும்படியாக, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற இருளை நீக்கும்படியாக, இயேசுவை அறியாத ஜனங்கள் உள்ளத்திலே இருள் உண்டு. அவர்கிட்ட சமாதானம், ஒரு ரட்சிப்பின் மகிமை வெளிச்சம் காண முடியாது. அதற்காகவே இயேசு என்ன செய்தார்? பிறந்தார். இந்த நாளிலே அந்த மரியாள் அம்மா தன்னைத்தானே எதையும் குறித்து பயப்படாதபடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தன்னை எதையும் நான் தாங்கிக் கொள்கிறேன், அவர் என் மேல் கிருபை வைத்திருக்கிறார், பாவிகளை ரட்சிக்க வருவதினால் என் மூலமாக அவர் என் வயிற்றில் கற்பத்தில் அவர் வெளிப்படுவதால் நான் எந்த ஒரு சூழ்நிலையையும் அவமானத்தையும் நான் என்ன செய்கிறேன்? தாங்கிக் கொள்கிறேன் என்று மனதிற்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார்கள். நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே மாத்திரம் நாம் என்ன செய்கிறோம்? ஏழைகளை நினைக்கிறோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். ஏழைகளை நினைக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய திட்டம் நம்மில் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா, எனக்கு நீ என்ன தாளந்துகளை தந்திருக்கிறீர், என்ன வரங்களை தந்திருக்கிறீர், அதை பயன்படுத்தும், எனக்கு அந்த ஞானத்தை தாரும் என்று ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்க வேண்டும். மரியாள் பட்ட அவமானம், நிந்தை, அந்த சகிப்புத்தன்மை நம்மை போல எந்த பெண்களுக்கும் வர முடியாது. கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் எதையுமே நம்ம தாங்கிக் கொள்ளவே மாட்டோம். நம்மளை ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டாங்கன்னா, அவமானமாக பேசிட்டாங்கன்னா, நம்ம 3 நாள் அதையே தான் சிந்திச்சிட்ருப்போம். சாப்பிட மனசு இருக்காது, யாரோட அன்பாய் சந்தோஷமாய் பேச மாட்டோம். அதையெல்லாம் விட்டு அந்த மரியாள் அம்மாவை போல கர்த்தருக்காக வரும் நிந்தை, கர்த்தர் நிமித்தமாக, ஊழியத்தின் நிமித்தமாக இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ புற மரத்திலிருந்து ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு பாடு அநேகம். சொந்த பந்தங்கள் அவளை பேச மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க.
கர்த்தருக்காக நாம் எதையும் சகிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நம் உள்ளத்தில் உள்ள சந்தோஷம், சமாதானம் இயேசு அறியாதவர்களுக்கு இருக்கவே முடியாது. நான் ஒரு விக்கிரகத்தை வணங்கி விட்டு வந்ததினால் நான் இதை திட்டமாய் சொல்ல முடியும், சாட்சியாய் சொல்ல முடியும். அந்த விக்கிரகத்தை வணங்குகிற நாட்களிலே இருந்த ஒரு குணங்கள், ஒரு நிலையான சமாதானம், சந்தோஷம் எல்லாம் அப்படி என்ன செய்து நன்மையாக மாறிவிட்டது. நாம் எதிர்பார்க்காவிட்டாலும் ஆண்டவரை நோக்கி நம்ம பாடும்போது, இயேசுவே என்று சொல்லும்போதே நம்ம உள்ளம் மகிமையால் நிரம்பும். அப்படி நாம் இயேசுவை நோக்கி பார்த்து நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் இந்த நாட்களிலே சொல்ல வேண்டும். எப்போது போல் ஒரு ஸ்டாரை தொங்க விட்டோம், வீடெல்லாம் சுத்தம் பண்ணினோம், தெரிந்தவளுக்கு கேக் வாங்கி கொடுத்தோம் என்று இந்த உலக காரியத்தையே நினைக்காதபடி, பாரம்பரியமாய் செய்து கொண்டே இல்லாதபடி, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த 2024ஆம் ஆண்டு நாம் கொண்டாட போகிற கிறிஸ்மஸ் நாட்களிலே, பண்டிகையிலே ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நல்ல வசனங்களை கொண்டு ஒரு கேக்கோடு அவங்க இடத்துல வீட்டில் போய் கொடுத்து, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஏன்னா அவங்க நம்ம பற்றி அறிந்திருப்பாங்க, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு விசேஷத்த ஒரு வல்லமை இருக்குது, ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரியும். ஆனால் வெளியே அதை காட்டிக்கிட மாட்டாங்க. நம்ம போய் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு வசனத்தை கொடுத்து, இயேசு உங்களை நேசிக்கிறார், எங்களை நேசித்த தெய்வம் உங்களையும் நேசிக்கிறார், அதற்காகவே அவர் பிறந்தார், நீங்கள் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் கோயிலை விட்டு வர முடியாத அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்கு பக்கு சொல்லுவாங்க. நீங்கள் வரவே வேண்டாம், அவங்க தேர்த்து விட வேண்டாம், உள்ளத்தில் இயேசு பிறக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் ரட்சிப்பு. அது நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். அந்த மரியாள் அம்மாவை போல் இயேசு பிறக்க போகிறார் என்றவுடனே அந்த அம்மா பயந்திருக்கலாம் கொஞ்சம். இப்பவும் இயேசு என்று சொன்னாலே சிலர் ஒதுங்கி போகிறார்கள். அந்த படங்களை, வசனங்களை பார்க்கும்போது அவரோட நடுக்கும். அந்த ஏரோது ராஜா நடுங்கினது போல, இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் ஏரோது ராஜா கலக்கமடைந்தது போல, இந்த நாட்களிலும் கலக்கங்களும் பயங்களும் இருக்கிறது. அந்த பயத்தை எல்லாம் நீக்கி, அவள் இருதயத்தில் உள்ள கலக்கங்களெல்லாம் நீக்கி போட்டு, இயேசுவை பற்றி அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது, அந்த வீட்டிற்குள் நாம் நுழையும் போது ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் அங்கே உண்டாகும்படியாக நாம் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களும் மகிமை காண விரும்புகிறார்கள். அவர்களும் சில வீடுகளிலே ஸ்டார் தொங்க விடுகிறார்கள். பார்ப்பதற்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்படியே ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நாம் அவர்கள் இன்னும் ஆழமாய் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கணும், அவருடைய பிள்ளையாய் மாறணும், ஆலயத்துக்கு வரணும், நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தை அவர் உங்களுக்கு செய்வார் என்று ஒரு விசுவாசமான வார்த்தைகளை அவர்களுக்குள்ளே விதைக்க வேண்டும். ஒரு விதை விதைத்தால் அது விளைந்து கனி கொடுப்பது போல நாம் சொல்கிற ஒரு வசனம், அந்த வீட்டுக்குள் கொண்டு போகிற ஒரு வசனம், வார்த்தை அவர்களுக்கு நல்ல கனி கிடைக்கத்தக்கதாக மாறும்படி நாம் அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டும். பேருக்காக கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கிறிஸ்தவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மரியாள் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாங்களோ, தன்னோட சரீரத்தை ஒப்பு கொடுத்தாங்களோ, ஆண்டவர் பிறக்கும்படியாக ஏற்றுக்கொண்டார்களோ, தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தினார்களோ, அதே போல் சில நேரம் ஊழியம் செய்யும்போது பாடுகள், கஷ்டங்கள், பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் நம்மை நோக்கி வரும். அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த வருடத்தில் இயேசு பிறந்த நாளை நாம் சிறப்பான ஒரு கிறிஸ்மஸாக நினைத்து அநேகரை நாம் நேசித்து மந்தைக்குள், இயேசுவின் மந்தைக்குள் நாம் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் நாம் கொண்டாடும் கிறிஸ்மஸ். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களே வருஷங்க ஸ்டாரை கட்டிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறத விட இன்னும் அநேகரை நம்மோடு கூட்டி சேர்க்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியம்.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். அதற்கு கருவியாக நாம் பயன்பட வேண்டும். கேட்காங்க, இயேசு வருகிறார் வருகிறார் வருகிறான்னு சொல்கிறீங்களே, அவர் இன்னும் வரலையே, நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த வார்த்தை கேட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நாம் என்ன சொல்லணும்? உங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி எழும்புதில்லை, அந்த கேள்வியெல்லாம் என்ன செய்யணும்? நீங்களும் சொல்லும்படியாக, ஏதோ இயேசு வரப்போகிறார் என்று நீங்களும் சொல்லும்படியாக, ரட்சிக்கும்படியாக அவர் காத்திருக்கிறார். சில காரியங்களில் நம்ம காத்திருக்கும்போது அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். நெடுநாள் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ வருஷம் போல் இருக்கும். அவங்களும் அது நம்மை போல் ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள் வந்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இதை போல் அந்த இடத்துல வந்து அவரை பற்றி பேசுகிற நாட்கள் வரும்போது அந்த சமாதானத்துக்கு ஈடான காரியம் எதுவுமே இல்லை, எதுவுமே இருக்க முடியாது. ரட்சிப்புக்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் நிலையான சந்தோஷமாக சமாதானமாக இல்லை, தற்காலிகமானது. உலகத்தின் சந்தோஷம் தற்காலிகமானது. இயேசுவின் மூலம் வரக்கூடிய சந்தோஷம், சமாதானம், அந்த உள்ளத்தின் நிறைவு, அதுதான் கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸ் நாளாகிய இந்த 2024ஆம் ஆண்டும் அந்த நாளிலே நாம் விசேஷமாய் வித்தியாசமான காரியங்களை செய்ய கர்த்தரிடம் கேட்போம். அவர் வாய்க்க செய்வார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் அவருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் என்று நாம் கேட்டு ஜெபிக்க வேண்டும். ஒரு வைராக்கியமும் வேண்டும் நமக்குள்ளே. இயேசு பிறந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே நிறைய பேருக்கு மகிழ்ச்சி. அந்த ஏரோது ராஜா அரண்மனை மாத்திரம் துக்கம், கவலை, பயம். அப்போ ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னு நாம் பயந்தால் அதுதான் உண்மை, அங்கே நடந்த காரியம் உண்மை என்பது நமக்கு விளங்க செய்யும். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் பயந்தோன்னா அது ஆண்டவரை பிரியப்படுத்தாது. இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே, இந்த டிசம்பர் மாதம் வந்த உடனே ஒவ்வொரு நாளும் வீட்டை அலங்கரிப்பதும் சுத்தம் செய்வதும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஜெபிப்பதும் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். இதே போல் நம்ம குடியிருக்கிற இடங்களில், நம்ம தெருவிலே பக்கத்து வீடுகளிலே நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸை அவர்களும் கொண்டாடும்படியாக, இயேசு பிறந்த நாளை கொண்டாடும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளையோ பேரம்பேட்டியோ பிறந்தால் நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அந்த பிறந்த நாளை கொண்டாடும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாலே ட்ரெஸ் எடுக்க போவோம், கேக் ஆர்டர் பண்ண போவோம். அவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடுவோம். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும்படி நம்மை ஆசீர்வதித்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? நம்ம வீட்டில் ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அநேக அழைப்புகள், உலக மக்கள், அவர்களுக்கு வித்தியாசமான உட்காரும் இடங்கள். அதே போல் இயேசு கிறிஸ்துக்கு அதைவிட மேலாக நம் உள்ளத்தில் இருந்து அவருடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியாய் கொண்டாடும்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் எப்படி அறிவிப்பது? இதுதான் சுவிசேஷம். சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில கிராமங்களில் கிறிஸ்தவர்கள் உள்ளே வரக்கூடாது என்றெல்லாம் போட்டு வைத்திருப்பாங்க. நாம் அதற்காக ஜெபிக்கும்போது அங்கே ஒரு ஆளை என்ன செய்வார்? ஆண்டவர் உருவாக்குவார். ஒரு குடும்பத்தை ஆகிலும் உருவாக்குவார். அந்த குடும்பத்தின் மூலமாக இந்த கிராமம் ரட்சிக்கப்படும். நான் 2 கிராமத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு அம்மா, ஒரு விதவை, வயதானவங்க. அவங்க ஆலயத்துக்கு வரதுனால அவங்கள ரொம்ப ஒரு உதாசீனப்படுத்துவாங்களாம். அவங்க கதவை படித்து அழுது ஜெபம் பண்ணுவாங்களாம். இதை கேட்ட உடனே அந்த அம்மா இவ்வளோ வயசில், வயதான காலத்திலும் இப்படி வாங்கியா தைரியமாக இருக்காளேன்னு சொல்லி அவங்களுக்கு கேள்விக்குறி மற்றவங்களுக்கு. ஒரு நாள் நடுராத்திரில் ஒரு பையனுக்கு வயிற்று வலி, ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாத ஒரு கிராமம். ஓடி வந்தாங்களாம். பாட்டி என் பேரனு கொஞ்சம் செவி, அவங்க ஜெபம் சொல்ல தெரியாமல் கொஞ்சம் செவின்னாங்களாம். உடனே இந்த அம்மாவுக்கு விளங்காமல் காதில் தான் ஏதோ போகலன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. நீ வேதம் படிப்பால்ல, ராத்திரி கையை தட்டி அதை என் மகன், என் பேரனுக்கு கொஞ்சம் படி அப்படின்னாங்களாம். இந்த அம்மாவுக்கு சுகமளிக்கும் வல்லமை வரங்கள் எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை.
ஆனால் இயேசு அற்புதம் செய்வார் என்ற எண்ணம் அந்த அம்மாவுக்குள்ள இருந்தது. உடனே ஜெபித்தாங்களாம். அந்த பையனுக்கு அந்த நேரமே வயிற்று வலி குணமாகி நல்லா தூங்கிட்டாங்களாம். மறுநாள் காலையில் நீ போகிற கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போமான்னாங்களாம். எப்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார் பாருங்கள். நமக்கு அற்பமாய் தெரியக்கூடிய காரியங்களை அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு. அப்போ அந்த அம்மாவுக்கு அதற்கு மேலே எதிர்ப்பு அங்கே இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அப்படி ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் கட்டாயம் செவி கொடுத்து நம்முடைய விண்ணப்பத்துக்கும் நம்முடைய மன்றாட்டுக்கும் நம்முடைய ஜெபத்திற்கும் அவர் பதில் தந்து நம்மை சாட்சியாக நிறுத்துவார். இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருந்து ஆண்டோடைய வேதத்தை நான் சொல்ல வைத்திருக்கார் என்றால் இது பெரிய கிருபை. அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ வேத அறிவு ஞானம் கிடையாது. ஆனால் எனக்கு உள்ளாக ஆண்டவர் பற்றி ஏதாவது 4 வார்த்தை சொல்லணும். நம்ம பெற்ற அனுபவங்களை ரட்சிப்பை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு வாஞ்சை எனக்குள்ளே எப்போவுமே உண்டு. இயேசுவுக்காக என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய முடியாவிட்டாலும் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கலாம். ஜெபிக்கும்போது இந்துக்கள் பார்த்திங்கன்னா அவங்க இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போடுவாங்க. அந்த புகை எத்தனை வீடோ கடந்து போகுது, அந்த வாசனை தெரு முழுதும் கடந்து போகுது. இப்போ நாம் துதிக்கிற துதி ஜெபம் நிச்சயமாய் பரலோகம் சென்று அடையும். அங்கேருந்து பதில் கட்டாயம் நமக்கு வரும். இதற்காகவே இயேசு பிறந்தார், மனுக்குலத்தை அழிந்து போகும் மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக. எத்தனையோ குடிகாரர்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்லுகிறார்கள். எல்லாம் இந்த நம்ம தேசத்தில் உள்ள மக்கள் ஊழியக்காரோடைய ஜெபம், சில சாட்சிகளை கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே சாட்சி. கர்த்தர் எதற்காக அந்த ஊழியக்காரை தெரிந்து கொண்டார்? அவருடைய நாம மகிமைக்காக தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்மை கொண்டு நாம் ஜெபித்தால் நிச்சயமாய் நம்மை கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பார்க்கிற சில ஒருவர் கேட்பாங்க, நீயா இப்படி மாறிட்ட அப்படிம்பாங்க. நான் அல்ல, கர்த்தர் மாற்றினார். நம்ம மாமிசத்தில் எந்த ஒரு கிரியையும் நம்ம செய்ய முடியாது. அவர் கிரியை செய்தால் ஒழிய நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை அறிந்திருக்கிறேன். நமக்காக ஏதாயும் கர்த்தர் செய்ய வேண்டும் இந்த வாரத்தில், இன்றைக்கே அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த காரியம் ஜெயமாக மாறிடும். அது தகுந்த பாத்திரமாக நாம் ஜனவரி 1ஆம் தேதி அநேகருக்கு வாக்கு தத்தம் கிடைக்கும். இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி ஜெபிக்கும்போது அதற்கு வல்லமை அதிகம். ஜெபத்தின் மூலமாக பரலோகம் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். போன நவம்பர் கடைசியில் டிசம்பர் 22ஆம் தேதி ஒரு பிரதருக்கு ஒரு வாக்கு தத்தம் ஒரு அட்டை கையில் கொடுத்தேன். அப்போ அந்த பிரதரை பார்த்து கேட்டேன், இன்னும் நடக்கலையா பிரதர், அந்த வாக்கு தத்தத்தின்படி உங்களுக்கு இந்த காரியம் நடக்கலையா? அவர் ஒரு ரொம்ப ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன். டீச்சர் இன்னும் 8 நாள் இருக்குல்ல, இந்த 8 நாளைக்குள்ள ஆண்டவர் செய்ய மாட்டார். 29ஆம் தேதி போய் கேட்டேன், இன்னும் 2 நாள் இருக்குல்ல டீச்சர், கேட்டேன், ஆண்டவர் செய்வார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே போல் அவர் சொல்கிறாரு, டிசம்பர் நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு அற்புதம் அவருக்கு நடந்துதான். அவருடைய பையன் வெளிநாட்டில் இருக்கான். ஒரு பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது, பணம் அனுப்புறது கிடையாது. டிசம்பர் 29ஆம் அவர் சொன்னார், இவ்வளோ நாளும் அனுப்பாத பணத்தை அவன் எனக்கு அனுப்பியிருக்கிறான், 3 மணி நேரம் என்னோடு பேசியிருக்கிறான் என்றான். எனக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி. நான் வெட்கப்பட்டு போயிடுவேன், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் நடக்குமான்னு கேட்டார். கையில் கொடுத்த உடனே, என் தேவனை நடக்க செய்தி நமக்கு கொடான கொடி நன்றி என்று அந்த வீட்டில் ஜபித்து விட்டு வந்தேன். அது இப்போ என்னை பார்த்தாலும் டிசம்பர் டீச்சர் அப்படிம்பார். அப்படி எனக்குள்ளே ஒரு மாதிரி கேள்வி ஆகிடுது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. அவர் ஆலோசனை, சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் நமக்கு தருவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தகப்பன் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம இன்னும் மேன்மையாக நடத்துவார். வெட்கப்பட விடமாட்டார். கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை வித்தியாசமாக ஒரு நாளாக நாம்
எடுத்து இயேசுடைய நாமத்தை பரவச் செய்து ட்ராக்ஸ் மூலமாகவோ வீடுகளுக்கு சென்றோ ஜெபித்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இந்த ஆண்டை நாம் முடிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்யும்படி அவரிடம் உபவாசம் பண்ணி அவரோடு பேசி வரங்களை பெற்றுக்கொண்டு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அட்வான்ஸாக சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.